நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் 12 ராசிக்காரர்களுக்கும்? மிக முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்பு தான் சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கிறது. அப்போ அந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததன் மூலமாக சில ராசிகளுக்கு நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அதில் எந்த விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும்? அடுத்த மாதம் பார்த்தா மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே மாதம் 12ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி. அப்போ அந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் உள்ள மாதம். ஆக இந்த மாதம் என்ன பலன்களை தரும்? முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல கூடுதல் 5 கிரகங்கள் 12ஆம் இடத்துல கூடியிருக்கின்ற சுப செலவுகள், ஏதேனும் ஒரு நிலைமையில் பணத்தை கையில் வைக்க முடியாத சூழல்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இன்னொன்று சொல்லப்போனால், இந்த மாதத்தின் 3வது 4வது நாட்கள்லேயே உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயும் நீச்சம் என்கின்ற ஒரு தன்மை அடைகிறார். பொதுவாகவே ராசிநாதன் பலவீனமானாலே நம்ம மனசு கொஞ்சம் குழப்பமாயிடுங்க. என்ன முடிவெடுக்கிறது, ஏது முடிவெடுக்கிறது, எதை எப்படி பண்ணுறது என்பது மாதிரியான சிக்கல்கள் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இன்னொன்று, செலவு வேறு தலைக்கு மேலே பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அதுலேயும் ஒன்று, நல்ல வேலையாக கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடன் வாங்க தேவையில்லாத அளவுக்கு வருமானம் வரத்தான் செய்து, ஆனால் அந்த வருமானத்தை கையில் வச்சுக்க முடியல. வீட்டுக்கு திடீர்னு ஒரு பொருள் கேட்குறாங்க, மனைவிக்கு, குழந்தைக்கு, கணவனுக்கு, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வருமானம் வந்தாலும் கூட அதை பிடிச்சு வைக்க முடியலையே என்கின்ற அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலையில் ஒரு மாதிரியான பயணங்கள், அதாவது வெட்டி செலவு வீண் பயணம்னு சொல்லுவோம் இல்லையா? போகிற நேரத்தில் முதல்ல 15 நாட்களுக்கு இந்த பலனை வச்சுக்கோங்க. 2 விதமாக சொல்லலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அங்கேயே உச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறார். அப்போ அந்த முதல் 15 நாட்களுக்கு ஒருத்தரை போய் பார்க்க போனங்க, ஆனால் அந்த பார்க்க போன இடத்துல அவர் இல்லை, அல்லது அவர்கிட்ட போகாமே வெறுமனை ஃபோன்லேயே பேசிட்டு போயிருக்கலாம் என்கின்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் தடைகள், தாமதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதத்தில் முதல் 15 நாட்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. அதனை அடுத்து அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா 15 நாட்களுக்கு பிறகு 5ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலேயே உச்சத்தை அடைகிறார். இந்த ராசியிலேயே உச்சத்தை அடைவது என்பது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. குழந்தைகளால் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள், உயர்நோக்கு லட்சியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை, திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வந்துடுது. 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பஞ்சமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் உச்சமாகிறதுனால மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். அதுலேயும் குறிப்பாக அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வேலை அமைப்புகள், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக முதல் 2 வாரங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி மிச்சம் பிடிக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கணும். ஆனால் மிச்சம்லாம் பிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு நிலையில் எல்லாவற்றிலும் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பிற்பகுதி 15 நாட்கள் ரொம்ப நல்ல விதமாகவே இருக்கும். பணவரவிற்கு குறைகள் இல்லாத அமைப்பு. கடன் வாங்கலாம் தேவையில்லை, கடன் தொல்லைகள் பெரிய அளவில் சோதிக்காது. ஆனால் வேலை மாற்றங்கள் சிலருக்கு கண்டிப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள் நன்றாகவே வரும். தொழில் ஆரம்பிக்கிறதுனா புதிய தொழில் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கஷ்டங்கள்லாம் வந்துடாது. விரையச்சனி வந்துருச்சே அப்படிங்கிற எண்ணங்கள் இருப்பவர்கள் அந்த பயத்தை தூக்கி அப்படி போடுங்க. ஜென்மச்சனியில் தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை செய்வாரே தவிர விரையச்சனியில் பெரிய அமைப்புகள் இருக்காது. ஆகவே மேஷத்திற்கு ஏப்ரல் மாதம் ஓரளவிற்கு நல்ல மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அபாரமான யோக மாதம் இந்த மாதம். 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் கூடியிருக்கின்றன. மாதத்தின் பிற்பகுதியில் 12ஆம் இடத்திற்கு சூரியன் மாறுகிறார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே படிப்படியாக நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 1 வருஷமாக 6 மாதமாக எதில் டிஸ்டர்ப் ஆனீங்களோ, எந்தெந்த இடத்துல மனசு கஷ்டப்பட்டதோ, எந்தெந்த இடத்துல ஜெயிக்க முடியாமல் போச்சோ, எந்தெந்த இடத்துல உதவிகள் கிடைக்க முடியாமல் போச்சோ, அது எல்லாத்துலேயும் உதவிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம்னு சொல்லுவேன். நல்ல பிகினிங் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஆரம்பம். உண்மையை சொல்லப்போனால் ஒரு விஷயத்தை நல்லா ஆரம்பிச்சிட்டாலே பாதி முடிச்சுட்டதா அர்த்தம்னு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வேலை அமைப்புலேயோ, தொழில் அமைப்புலேயோ, நிர்வாக அமைப்புகள்லேயோ, வியாபார அமைப்புகள்லேயோ, விவசாய அமைப்புகள்லேயோ
நல்ல விதமான அமைப்புகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு உண்டுங்க. ஒரு விஷயத்தை டாப்பாக அப்படியே முடிப்பீங்க. அந்த முடிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே நேரத்தில் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே உங்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகி விரயஸ்தானத்தில் போய் உட்கார்றார். அந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்களில் செலவுகள் இருக்கும். அல்லது அம்மாவை பார்க்கறதுக்காக பயணம், அல்லது வெளிநாடு வெளிமாநில பயணம் போன்றவைகள், ஏதேனும் தூர பயணம். சில பேருக்கு வடக்க போகக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கிழக்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புன்னு ஒரு நிலையில் கொஞ்சம் பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனாலேயும் கொஞ்சம் யோகங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஏப்ரல் மாதத்தில் தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருப்பவர்களுக்கு திருமணம், புத்திரபாக்கியம் போன்றவைகள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. சில நேரங்களில் சிலருக்கு பார்த்திங்கன்னா யார் வாழ்க்கை துணைவராக வரப்போகிறார், ஏன்னா குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு பரிவர்த்தனையாகி இருக்கிறாங்க இல்லையா, யார் வாழ்க்கை துணைவராக வரப்போகிறார் என்பதில் தெளிவுகள் வரக்கூடிய நிலைமை என அப்படியே பெரும் பகுதி ரிஷபராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 20 வயதுக்காரராக இருந்தாலும் சரி, 30 வயதுக்காரராக இருந்தாலும் சரி, 60 வயதுக்காரராக இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல வியாபாரம் நல்லா இருக்கிறது, லாபம் நல்லா இருக்கிறது. சட்ட போராட்டங்களில் இருந்தவங்களுக்கு அதற்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய சூழல். இதை விட்டுறலாம், அதை விட்டுறலாம். கடந்த காலங்களில் எங்கெங்கெல்லாம் கெட்ட பேர் எடுத்திருந்தீங்களோ அங்கெல்லாம் நல்ல விதமான தன்மைகள். எந்தெந்த இடத்துல இழப்புகளை சந்திச்சிங்களோ, எந்த இடத்துல நமக்கு சரியாக வராது, ஒத்து வராது, இது வராது, அது வராது என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை இல்லாத உணர்வுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்ததோ அவைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மைகள். கலைத்திறமை கொண்டோர், பேச்சுத்திறமை கொண்டோர், எழுத்து திறமை கொண்டோர், புகழடைய வேணுன்ற எண்ணங்களில் முயற்சிகளை பண்ணவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் பெரிய மாற்றங்கள், முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய நல்ல மாற்றமாக, நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் முதற் பகுதியில் 10ஆம் இடத்துல ஒரு 5 கிரகம் கூடியிருக்கிற தன்மைகள் இருக்குங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக வருகிறார். 10ஆம் இடம் என்பது ஒரு நிலையில் நல்ல மாற்றம். 9இல் இருக்கின்ற சனி இப்போ 10க்கு வந்திருக்கிறார். பாவராக இருக்கக்கூடியவர் கேந்திரத்திலிருந்து அது ஒரு வலிமை. கடந்த காலத்தில் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எது எது நல்லதாக நடக்கலையோ அதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து நல்லதாக நடக்கும். சித்தப்பா, பெரியப்பா, மக்கள், பங்காளிகள் போன்ற விஷயங்கள், ஒரு மாதிரி சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை, சொத்தை சரியாக நிர்வாகம் பண்ண முடியல, சொத்து கையில் கிடைக்கல, எனக்கு டாக்குமெண்ட்டில் தான் இருக்குது, வேறு யாரோ வச்சுருக்கிறாங்க, சிக்கல்கள் இருக்குது, அண்ணன் தம்பி வெக்கேட் பண்ண மாட்டேன்றாங்க, வெளியே போக மாட்டேன்றாங்க, எனக்கு பிரித்து கொடுத்தது எனக்கே வரமாட்டேங்குது. இந்த மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்து தீர்வுகள் வரும். ஏப்ரல் மாதமே எல்லாம் முடிஞ்சிருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் படிப்படியாக தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய, தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட அவருடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்தவங்களுக்கு இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். 11ஆம் இடத்துல சூரியன் உச்சமாவது என்பது மிகப்பெரிய யோகம். அரசாங்க அதிகாரம், அரசாங்க உதவி போன்றவைகளை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, நல்ல அதிகாரிகளுடைய, அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கிடைக்கிறது, அறிமுகம் கிடைக்கிறது. 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக்கிறதுன்னு பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு கூட உங்களுக்கு மே மாதம் உங்கள் ராசியிலே உட்கார போகிறார். மே மாதம் ராசியில் உட்கார்ந்தார்னா உங்கள் ராசியில் பெரிய ஒரு ஜுவாஜல்யம்னு சொல்லப்படக்கூடிய ஒளித்தன்மை ஏற்படுகிறது. அந்தஸ்து கௌரவம்லாம் உயரப்போகிறது. எது கிடைக்கிறதோ அதை நினைக்க போது காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, வெற்றிகள் எதுலேயும் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மிதுன ராசிக்கார பெண்களுக்கு சொல்லுவேன், சகோதரிகள் எல்லாருமே கடந்த ஒரு 5 வருஷமாகவே பெரிய அளவில் நல்லா இல்லை. 2022 வரைக்கும் ஒரே அழுகையாக இருந்த காலகட்டங்கள் இப்போது மாறிடுச்சு என்றாலும் கூட இன்னும் அதிலிருந்து முழுசாக ரெக்கவர் ஆகி வராத மிதுன ராசிக்கார சகோதரிகளுக்கு கணவரால், குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய தன்மைகள் இனிமேல் படிப்படியாக உண்டு. முயற்சி பலிக்கும். தாத்தா பாட்டி விஷயங்கள் நன்றாக இருக்கும். தாத்தாவின் சொத்துக்களை அனுபவிப்பது, பாட்டி சொல்கிறது, பிறந்த வீட்டு சீதனம் கிடைக்கிறது. தாத்தா பாட்டிங்க உங்கள் பேரில் சொத்துக்களை எழுதி வைப்பதற்கான மனமாற்றத்தை அடையக்கூடிய அமைப்புகள் என
அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கிய விஷயத்தையும் சொல்லலாம். நெருப்பு சார்ந்த துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஈபியில் வேலை செய்கிறவங்க, கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர்ந்து விட்ட அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்தே உங்களுக்கு அப்படியே அஷ்டம சனி விலகி இருக்கு. 9ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கு. 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக போகிறார், தனாதிபதி உச்சமாக போகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே படிப்படியான ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க. இந்த மாதத்திலேயே எல்லாம் விலகிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அஷ்டமச்சனி 2 வருஷமாக புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களையும் போட்டு பெரட்டி எடுத்துருச்சுன்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட அமைப்புகளில் கடுமையான சோதனைக்கு உள்ளானவர்களுக்கு ஒரு 2-3 மாதமாவது ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்குங்க. இங்கே அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏப்ரல் மாதத்துலேருந்து பெரிய மாற்றங்கள் வந்துடும். ஒரு கோபுரத்துக்கு ஏறுறீங்க, ஒரு மாடியில் ஏறுறீங்க, ஒரு நல்லதுக்காக உயரத்திற்கு ஒரு மாதிரியான அமைப்புகளில் போனோம்னா படிக்கட்டில் ஏறணும் இல்லையா? அந்த படிக்கட்டில் ஏறுறது ஒரு வெற்றியை நோக்கி போகணுன்னா கூட நடந்து தானங்க போகணும். அந்த ஃபவுண்டேஷன் என்கின்ற வெற்றியை நோக்கி எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் அதிபதி 10வது வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனால பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், நல்ல அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழிலான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கிறவங்க, நீதித்துறை, நிதித்துறை, அரசாங்கத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியிலேயே பேசுகிறதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து வருமானம் வரும். கடந்த காலத்தில் ஒரு 2 வருஷமாக எதில் கஷ்டத்தை அடைஞ்சிங்களோ, எதை இழந்தீங்களோ, உயிர் இழப்புகளை தவிர மற்ற எல்லாம் திரும்ப வரப்போகுதுங்க. மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், சந்தோஷம், நிம்மதி போன்ற அத்தனையும் திரும்ப வரக்கூடிய, கணவன் மனைவிக்கிடையே பிணக்குகள் தீரக்கூடிய, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய, வழக்குகள் சாதகமாக தீரக்கூடிய, இதுவரைக்கும் தூக்கமில்லாத நிலைமைகள்லாம் அப்படியே விலகி அப்படியே படிப்படியாக முன்னேற்றம், நமக்கும் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இப்போது கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்தில் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்துடும். பெரிய அளவில் சோதனைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த மாதமே ஓஹோன்னு இருக்கும், ஆகோன்னு இருக்கும்லாம் பொய் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஒரு நிம்மதி இருக்கும், எதையும் சமாளிச்சிடலான்ற ஒரு தைரியம் வரும். தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்குது, மெல்ல மெல்ல நீந்தி வெளியே வந்துட வேண்டியது தான் என்கின்ற மாதிரி நீச்சலடித்து வெளியே வந்து விடலாம் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள் தீரும். கணவர், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காதலன் காதலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரும். அழுதுகிட்டே இருந்த நிலைமைகள்லாம் அப்படியே இதாகும். முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய நல்ல மாதங்க அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் 15 நாட்கள் ஒரு மாதிரி குழப்பமான நிலைமை. 8ஆம் இடத்துல போய் எல்லா கிரகமும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த 8ஆம் இடத்துல ஒன்றா இருக்குனாலே பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்புகள் ஏற்படும். முதல் 15 நாட்களுக்கு யாரையுமே நம்பாதீங்க. உறவுகள், நட்புகள் யாராக இருந்தாலும் நம்பாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிற மாதிரியான அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. ஆக யாரையுமே நம்பாதீங்கன்னா என்ன, இந்த பங்குச்சந்தை, சூதாட்டம், ஆன்லைன் விஷயங்கள்லாம் கிட்டே போயிடாதீங்க. எந்த ஒரு விஷயமும் முதல் 15 நாளைக்கு கை கொடுக்காது. ஷேர் மார்க்கெட்டு கடுமையான நஷ்டத்தை கொடுக்கும். இதில் என்ன ஒன்று பண்ணுவார்னா, ராகு 8ல் இருந்து சனியோட சேர்ந்துருக்கும் போது என்ன பண்ணுவார், இப்போ தான் சனி போய் இங்கே சேர்ந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பம். அஷ்டமச்சனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்றதை ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன். ஏன்னா அஷ்டமச்சனி மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு வேதை அமைப்புகளில் வந்துடுது. மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல ராகு வந்துடுறார். அந்த ராகு 1.5 வருஷம் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அஷ்டமச்சனிக்கு ஒரு பாதுகாப்பு. கோச்சார வேதை அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறதுனால அஷ்டமச்சனி பாதிப்புகளை கொடுக்காது. ஆனால் இப்போ கதையை சொல்லுங்கள், அடுத்த மாதம் தானே கோச்சார வேதையாக போகுது, இப்போ அஷ்டமச்சனியாக தானே அவர் பலன் தருவார். அஷ்டமச்சனி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சலான்னு நினைக்க வைப்பார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா பெரிய பேராசை அமைப்புகளை இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கொடுத்தே தீருவார். 1 லட்சம் கொடு 10 லட்சம் ஆக்கிடலாம், 10 லட்சம் கொடு 2.5 கோடி 3 கோடி வந்துடும். ஷேரு சூப்பராக இருக்குது, ஆன்லைன் கேம் அப்படி இருக்குது, ரம்மியில் அவ்வளோ சம்பாரிச்சிடலாம் இவ்வளோ சம்பாரிச்சிடலான்ற மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்களை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அஷ்டமச்சனிக்கு உண்டு. முதல் 15 நாட்களுக்கு கவனமாக இருங்க. அது என்ன முதல் 15 நாள், அப்புறம் என்ன 15 நாள், 2வது 15 நாளில் உங்கள் ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். அப்போ உங்களுக்கு சித்திரை மாதம் பிறந்துடுது. அப்போ அந்த இடத்துல ராசிநாதன் உச்சத்தை அடையும் போது மனசு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்.
எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தகுதி மாதத்தின் பிற்பகுதி 15 நாட்களுக்கு வந்துடுது. யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயும் தூண்டில் போடப்படுகின்ற விஷயங்கள், இந்த ஓடிபி சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்ற விஷயங்கள்லாம் இப்போ தான் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை விட முக்கியமாக இந்த வர்ற எஸ்எம்எஸில் அந்த லிங்க் அனுத்து, இங்கே லிங்க் அழுத்தினோன்னா பணம் போயிடுதுன்றாங்க பாருங்கள். இந்த மாதிரியான நெகட்டிவான அத்தனை விஷயங்களும் இப்போது இந்த 8ஆம் இடத்துல அத்தனை பாவர்கள் கூடியிருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஏற்படும். அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானமும் கவனமும் பொறுமையும் முதல் 15 நாட்களுக்கு தேவைப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்த 15 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு சூரியன் உச்சமாகக்கூடிய தன்மையில் எது நல்லது எது கெட்டதுன்னு வந்துடும். நட்புகள் நல்லாயிருக்கும், கை கொடுக்கும், உறவுகள் நல்லாயிருக்கும், வீட்டில் நடந்த சண்டை சச்சரவுகள் விலகும். இது வரைக்கும் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிற நிலமை, தொழில் துறைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், அதுக்காக புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க. ஏற்கனவே இருக்கிறதான் நீங்கள் நீட்டிச்சுக்கிட்டு போகணுமே தவிர புதுசாக ஒன்று திறக்கிறேன், கடை திறக்கிறேன், கடைகண்ணி திறக்கிறேன், புதுசாக பிரான்ச்சு திறக்கிறேன், புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முதல் 15 நாட்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டிய அமைப்பாக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஏப்ரல் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல பெரிய கிரகங்கள் 5 கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சனி பெயர்ச்சியில் கண்டக சனியாக வந்துட்டார். சனி, ராகு, சூரியன் இந்த 3 பாவர்கள் புதன் சுக்கிரனோட சுபர்களோட சேர்ந்துருக்கிறாங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடுறதுனா கூட கணவன் மனைவி கிட்டேயே ஏமாற்றம், கோல் மூட்டுற வேலையெல்லாம் யாராவது ஒருத்தர் சகுனி வேலையை கண்டிப்பாக செய்வார். அதே மாதிரி நட்புகளிடையே உறவுகளிடையே ஒரு மாதிரி மனக்கசப்பு, ஃப்ரெண்டெல்லாம் நம்பாதீங்க. காதல் ஒரு மாதிரியாக மோதலோடு போய் முடியக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினர் எல்லாருக்கும் உண்டு. நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்று சொல்கிறது, காதலன் காதலி ஒருவரை ஒருவர் சந்தேகப்படுறது, இதெல்லாம் இந்த 7ஆம் இடத்து கண்டகச்சனியோடைய வேலையாக இருக்கும். ஒருவரை அறிமுகப்படுத்தி அவரை பிரிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே 20 வயதுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். இப்போ அறிமுகம் 2 வருஷம் கழித்து பிரேக்கப் ஆகும், அல்லது இப்போவே 2 வருஷம் முன்னாடி அறிமுகமானது இப்போ பிரேக்கப் ஆகும். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்காத தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் படிப்படியாக தாங்க நன்மைகள் நடக்கும். பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த விதமான ஒரு அமைப்போல் நடக்காது. ஆனால் இன்னும் ஒரு பலனை சொல்லலாம். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஏப்ரல் மாதம் அப்படியே 15ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அந்த நேரத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்தியாவில் பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட், விசா கிளியரன்ஸ்லாம் கிடைக்கும். அங்கேயே பெரிய வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும், படிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் ஒரு மாதிரி மனக்கலக்கம், கடன் பற்றிய கவலைகள் வியாபாரிகள் பெரியவர்களுக்கு இருந்தாலும் கூட அடுத்த மாதம் ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ராகு 6ஆம் இடத்திற்கு வந்துடுறதுனால கடன் தொல்லைகள், ஒரு நோய் தொல்லைகள் அப்படிலாம் பெரிய அளவில் இருக்காதுங்க. என்ன இருந்தாலும் ராசியை சனி பார்க்கக்கூடாது. ராசியை சனி பார்க்கறது என்பது என்ன நடக்கும், நீங்களே கொஞ்சம் டல்லாகிடுவீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தானே, உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் தானே, உங்களுடைய நினைவுகள், எதிர்பார்ப்புகள், சிந்தனைகள் போன்றவைகள் நல்லா இருந்தால் தானே நீங்கள் இதாக இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்க விடாமல் தடைகள் இருக்கும். ஆக சனிராக சேர்க்கை என்பது ஒரு நிலையில் உங்களுடைய 7ஆம் பாவகத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் கூட்டு தொழிலில் கவனமாக இருங்க. நண்பர்களோடு சேர்ந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றது வேண்டாம். பொதுவாக நண்பர்களோட சேர்க்கை உங்களுக்கு தான் நஷ்டத்தை கொடுக்கும், அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும். எதிலும் கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக நடக்கக்கூடிய அமைப்பு, அதே நேரத்தில் பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள நல்ல மாதங்க ஏப்ரல் மாதம் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதத்துலேருந்து தான் படிப்படியாக நடக்கும். பொதுவாகவே இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து துளாராசிக்காரங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக இப்போ தான் 6ஆம் இடத்துல சனி வந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல 3 பெரும் பாவர்கள் இருப்பது என்பது கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இது போன்றவைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்கும் எதில் அசிங்கப்பட்டீங்களோ அதுலேருந்து தலை நிமிர்ந்து வரப்போறீங்க. இழந்த கௌரவம் திரும்ப வரப்போகுது. லக்னாதிபதி ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார்.
ராசிநாதன் உச்சமாக இருக்கிறது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆக எல்லாமே படிப்படியாக நடக்கும். 2025, 26, 27 இந்த 3 வருஷமும் ஓரளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். நான் என்னதான் சொன்னாலும் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புகளில் யோக தசாபுக்திகள் நடந்ததுன்னு வைங்க, இப்போ நான் சொன்னதை விட கொஞ்சம் ஒரு 4 மடங்கு நல்லாயிருக்கும். பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னுவாங்க. போகாமலேயே, பார்க்காமலேயே, யோசிக்காமலேயே, சிந்திக்காமலேயே அதிர்ஷ்டத்தின் விளைவாக சில பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது இருக்குதுங்க. 8, 12ஆம் இடங்கள் இந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கின்றன. ஆக செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். கடன் வாங்க தேவையில்லாமல் கடன் தள்ளுபடி ஆகக்கூடிய அமைப்பு, கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நிலைமை, வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல். வீட்டுக்கு ஏசி வாங்கணும், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கணும், ரொம்ப நாளாக ஒய்ஃப் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவோம் என்கின்ற மாதிரி கணவன் மனைவி பேரில் அக்கறைகள் வரக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் கூட இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காத நிலைமையில் ஸ்கூலுக்கு தான் போதா, வேறு எதுக்காவது போதா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் இருக்குது என்கின்ற மாதிரியான ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் கூட அவைகள் அத்தனையும் அப்படியே விளக்கக்கூடிய தன்மையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருத்த நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ரெண்டாவது மிக முக்கியமாக சொல்லணும்னா 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உச்சமாகிறார். சூரியன் 7ஆம் இடத்துல உச்சமானாலே கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு, காதலன் காதலிகள் கணவன் மனைவியாக மாறக்கூடிய அமைப்பு. பெரியவங்க கிட்ட உங்களுக்கு சம்மதம் கிடைக்கும். புதிய உறவுகள் ஏற்படும். நல்ல ஏற்கனவே இருந்து பிரிந்து போகலாமா என்கின்ற உறவுகள் எல்லாம் அப்படியே சேர்ந்திருக்கும். மனைவிக்கு வேலை கிடைக்கும். கணவன் ஒருவருக்கு 2 வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஒரு வருமானத்தில் குடும்பத்தை நடத்த முடியாது இல்லையா, மனைவிக்கு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மனைவியால் ஆதாயம். 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவியால் துணையால் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. கூட்டு தொழில் பலிக்கக்கூடிய அமைப்பு 15ஆம் தேதிக்கு பிறகுதுக்கு யாரோடும் கூட்டு சேரலாம். எல்லா நிலைமைகள்லேயும் நல்ல முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கும். அப்பா கிட்ட இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு இணக்கமான உறவுகள் உண்டு. அப்பா நம்மளை நம்பாதவர் இனிமேல் உங்களை நம்பி, அதாவது அவருடைய தொழிலையோ அவருடைய வேலையிலையோ அவருடைய சேமிப்பையோ உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்திலேயே செவ்வாய் நீச்சமாகிறார். ஏற்கனவே செவ்வாய் 8ல் மறைஞ்சிருந்து 9ஆம் இடத்திற்கு நகர்ந்தாலும் கூட ராசிநாதன் பலவீனமாவது நல்லதொரு நிலைமை இல்லை. அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லணும், 5ஆம் இடத்துல எல்லா கிரகமும் கூடியிருக்கு. சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் எல்லா கிரகங்களும் கூடி ஏற்கனவே குழந்தை சார்ந்த விஷயங்கள், பிள்ளைங்க சார்ந்த விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லேசாக ஒரு மாதிரி இடிக்கும். தூரத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட இருந்து நல்ல பதில்கள் வராது. இதை படிக்கலாம் அதை படிக்கலான்றதில் புள்ள நம்ம பேச்சு கேட்காது. அல்லது வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு தான் போகிறாங்களா, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு தான் போகிறாங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த கையடக்க சனின்னு சொல்லப்படக்கூடிய இந்த செல்ஃபோனையே வச்சுக்கிட்டு இருக்காங்களே. நம்ம செல்ஃபோனை வச்சுருக்கிறது வேற ஒரு அத்தியாவசிய தேவைக்காக, ஆனால் இளைஞர்கள் செல்ஃபோனை வைத்துக்கொண்டிருப்பது வேறு விதமான தேவைக்காக. அதுன்றது நமக்கு புரியுது, அதை கேள்வி கேட்க முடியல. எப்போ பார் இது லாக் பண்ணி நம்பரை போட்டு வச்சுக்கிட்டு இருக்குது, உள்ளே என்ன பண்ணுது ஏது பண்ணுது, நம்பரை லாக் போடாத பாஸ்வேர்டு போடாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான டென்ஷனை கொடுக்கும். கணவன் மனைவி இருவருக்குமே குழந்தைகளின் பேரில் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாதிரியான மன வருத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உருவாகின்றன. ஆனாலும் பாருங்கள், பண வரவுகளில் எந்த விதமான தடையும் இருக்காதுங்க. 10ஆம் அதிபதி 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். வேலையில் ப்ரொமோஷன், வேலையில் நல்ல விதமான ஒரு சம்பள உயர்வு, தொழிலில் நல்லா ஒரு பிரான்ச் திறக்கிறது, லாபங்கள் வர்றது, தொழில் நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா சின்ன அளவில் வியாபாரம் நடந்தாலும் பெரிய அளவில் லாபம் வர்றது என்பது மாதிரி குடும்பத்தில் குழந்தைகள்கிட்ட, மனைவிக்கிட்ட, கணவன்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை அமைப்புகள் அத்தனையும் வேலைக்கு போய்த்தாங்க நிம்மதியாக இருக்குது, வீட்டை விட்டு எப்படா கிளம்புவோம்னு இருக்குது, வேலைக்கு போனோன்னே கொஞ்சம் சந்தோஷம் வருது என்கின்ற மாதிரியான சூழல்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆனால் ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அப்படியே பலவீனமாக இருக்கிறது. நல்ல வேலையாக கடவுள் உங்களை கை கொடுத்துருக்கிறார் பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் அவர் நீச்சமாக இருந்தாலும் அந்த மாதம் முழுவதும் குரு பார்க்குறார். ராசிநாதன் பலவீனமான ராசியை குரு பார்க்க வேண்டும் என்கின்ற விதி இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்து வருதுன்றதுனால பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனால் கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையில் இருப்பீங்க.
இது தேவையா, அது தேவையா, இதை சரியாக பண்ணலாமா, அதை சரியாக பண்ணலாமா என்பதில் கண்டிப்பாக சில பல விஷயங்களில் கொஞ்சம் முடிவு எடுக்கவே முடியாத ஒரு சூழல்கள்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த மாதத்தை வந்து எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சமாளிப்பீங்க. சில பேருக்கு கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் கொஞ்சம் கவலைகளை தரும். இதுவரைக்கும் கேட்காத கடன்காரர்கள் கூட வந்து நிற்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பெரிய அளவில் தொல்லைகளை கொடுக்காத இந்த ஏப்ரல் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள், அற்புதமான மாற்றங்கள் இருக்கும். 4ஆம் இடத்துல இப்போது சூரியன், சனி, ராகு போன்ற பாவர்கள் இருக்கிறது பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. என்ன ஒன்று, அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் தான் கொஞ்சம் கசப்பு அமைப்புகள் இருக்கும். தூர இடங்களில் இருக்கிறவங்க அம்மாவை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. சில பேருக்கு அம்மாவை பிரிந்து வேலைக்கோ கல்விக்கோ போகக்கூடிய சூழல்கள் வரும். அம்மாவுடைய உடல்நிலைமையை பற்றி கொஞ்சம் ஆரோக்கியங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே நேரத்தில் 50 வயசு தாண்டினவங்களுக்கு வீடு கட்டுறதுல கொஞ்சம் தடைகள் வரும். வீட்டை வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஒரு ஆசையில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான தடைகள் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் பற்றாக்குறை, கையில் வந்து பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு வாகனம் சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று நெருக்கடிகள், அதற்கு செலவு பண்ணுறது. நம்ம சக்திக்கு மீறி 10 ரூபா 5 ரூபா செலவு வச்சிருச்சு, வண்டியை ஓரம் நிறுத்தி வைப்போம் கொஞ்சம் நாளைக்குன்ற மாதிரி 4ஆம் இடத்துடைய பாபத்துவ அமைப்புகள் வேலை செய்யும். அதே நேரம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி உச்சம் என்கின்ற 5ஆம் இடத்துல சூரியன் உச்சத்தை அடைகிறார். வேலை அமைப்புகளில் ரொம்ப சிறப்பான நல்ல மாற்றம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்குது. மிக முக்கியமாக அரசு வேலைக்காக தேர்வுகள் எழுதியிருக்கிறவங்க, அரசு வேலைக்கான கைட்னஸ், அரசு வேலைக்கான டுட்டோரியல் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் இதிலெல்லாம் போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே அரசு தேர்வுகள் எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் வரக்கூடிய தன்மை. தந்தையின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள். சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட ஒரு மாதிரி கஷ்ட நஷ்டங்களோடு இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரியான சுமூக தீர்வுகள் வரக்கூடிய அமைப்பு. சொந்த ஊருக்கு போக முடியாமல் இருந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், எப்படா இந்தியாவுக்கு போகிறதுன்னு இருக்குது, எப்படா தமிழ்நாட்டுக்கு போகிறதுன்னு இருக்குது, பூர்வீகத்திலே போய் பழச்சிக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் தான் முடியல, இங்கே விட்டால் அந்தளவுக்கு சம்பளம் மறுபடியும் இந்தியாவில் கிடைக்காதோ என்னமோ, இந்த மாதிரியான சொந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டும், மாநிலத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. குரு வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார், அடுத்த மாதம் 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஆனால் இப்போ ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம், 5ஆம் அதிபதியான செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நீச்சமாகிறார். அந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் நீச்சத்தில் தான் அடைகிறார். 8ஆம் இடத்துல இருக்கின்ற செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பார்னா வாக்கு தடிமன், துடுக்கலான பேச்சுவார்த்தைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது வரப்போகுது. அப்படியே அந்த 8ல் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாரையா பார்த்துக்கலாயா, வாயா போயான்ற மாதிரி கொஞ்சம் எதிலும் கோபம் வரக்கூடிய தன்மைகள், எதிலும் துடுக்காக பேசக்கூடிய தன்மைகள் இருக்கிறனால கொஞ்சம் பேச்சுவார்த்தை அமைப்புகளில் மட்டும் ஒரு பெரியவங்ககிட்ட பேசும்போது, சின்னவங்ககிட்ட பேசும்போது அவரவர்களுடைய வயது தகுதிக்கு ஏற்றாற் போல் வார்த்தைகளில் கவனம். செவ்வாய் 8லிருந்து 2ஆம் இடத்தை பார்த்தா தீ மாதிரி, நெருப்பு மாதிரி அப்படியே வந்து வார்த்தைகள் விழும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த கஷ்டங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இந்த ஏப்ரல் மாதம் நல்ல மாதம்தான். மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான மாதத்தின் ஆரம்பம் இதுன்னு சொல்லலாம். 7.5 சனி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. 3ஆம் இடத்துல சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். ஆனால் என்ன ஒன்று, உங்கள் ராஜயோகாதிபதி அப்படியே பலவீனமாக இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. பாக்கியாதிபதியும் பலவீனம். தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய 9, 10 கூடியவர்கள் ராகுவோடு சேர சனியும் போய் அங்கே போய் சேர்ந்துட்டார். உங்கள் ராசிக்கு 3 பேர் யோகர், சனி, புதன், சுக்கிரன் 3 பேருமே ராகு கூட இருக்கக்கூடிய ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிற மாதிரியான சூழல்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் ஒன்று, ராசியை குருபாக்குறார், எதுலேயும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது. இன்னும் ஒரு நிகழ்வு என்ன, படிப்படியாக தான் எல்லா கிரகங்களும் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் உங்களுக்கு பலன். 6ஆம் இடத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த செவ்வாய் இப்போது 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்கிறார். செவ்வாய் ராசியை பார்த்தாலே கணவன் மனைவியில் வந்து ஈகோ பிரச்சனை வந்துடும். 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தாலே ஏதாவது ஒரு நிலையில் நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேளு. இவ்வளவு நாள் மகர ராசிக்கார ஆண்கள், பெரும்பகுதி ஆண்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, மனைவியோட சப்போர்ட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக இருந்தது. இந்த மனைவியோட சப்போர்ட்டு இப்போ என்ன தலைகளாக மாறும், நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன், நீ என்னத்தை பெருசாக இது பண்ணிட்ட. உடனே மனைவிக்கு என்ன கோபம் வரும், 5 வருஷமாக என்னங்க பண்ணீங்க, என்ன கிழிச்சிங்க, எல்லாம் நான் பண்ணது தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோயிஸ்ட் விஷயங்கள் வரும்.
உண்மையை சொல்லப்போனால் குடும்பம் என்பது கணவன் மனைவி 2 பேரும் பாதிப்பதியாக இருக்கிறது தானே. அதை மட்டும் அப்படியே நினச்சி வச்சுக்கிட்டா என்னதான் இருந்தாலும் ஒரு சுமூகமான உறவுகள் வரக்கூடிய அமைப்புகள் தான் இப்போதைக்கு இருக்குதுங்க. பெரிய சங்கடங்கள்லாம் இல்லைங்க. 3ஆம் இடத்திற்கு சனி வந்துட்டார். ஆனால் இந்த சனியுடைய பலன் கிடைக்கிறதுக்கு மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல இப்போ கிரகண தோஷத்துலேயும் அஸ்தமன தோஷத்துலேயும் அவர் இருக்கிறார். சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம், ராகுவோடு சேர்ந்து கிரகணம். இந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய தன்மைகளில் பெரிய அளவில் அப்படியே இப்போதைக்கு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராகுகேது பயிற்சி நடந்தவுடனே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் அப்படியே பலன்கள் நல்ல விதமாகவே வேலை செய்யும். இந்த இடத்துல 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறுறாரு. அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் சிக்கல்கள், தாய்க்கும் மகன் மகளுக்குமான உறவு பேதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் தாய் என்கின்ற தெய்வம் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு வாங்கிக்கிட்டு போகக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. வீட்டில் வாகனத்தில் கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே நேரத்தில் சுகஸ்தானம் வலுத்திருக்கிறதுனால உங்களுக்கு சுகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய உடல் சுகம் மனசுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் செய்வீங்க. சிலருக்கு குறுகின தூர பயணம் ஏற்படும். குறிப்பாக தெற்கு திசை கிழக்கு திசை சார்ந்த விஷயங்களில் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக லாபங்களும் இருக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். ஜென்மச்சனி விலகிடுச்சு. இந்தான்னு புலி வருதுன்னு சொன்ன கதையா புலி நிஜமாகவே வந்துட்டு ஓடிப்போச்சு. ஆக 2.5 வருஷம் பட்ட கஷ்டத்திற்கு அப்படியே படிப்படியாக மாற்றங்கள். 2.5 வருஷம் பட்ட கஷ்டம் 2.5 நிமிஷத்துலேயோ 2.5 நாள்லேயோ 2.5 மணி நேரத்துலேயோ போயிடாது. இதுவாக தான் போகும். 2.5 மாதம் ஆகும். ஆக ஜென்மச்சனி விலக்கி இப்போது 2ஆம் இடத்துல சூரியன் சனி ராகு புதன் சுக்கிரன் போன்ற 5 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் ஒரு அமைப்பு என்னென்னா, ஜென்மச்சனி விலகினதுனால மனசில் கொஞ்சம் தைரியம் வரும். தலைக்கு மேலே வெள்ளம் போய்கிட்டு இருந்தது, இப்போ எந்திரிச்சு வெளியே வந்துட்டு நீச்சல் அடிச்சிட்டோம், தூரத்தில் கரை தெரியுது, நீச்சல் அடித்து போயிடலாம் என்கின்ற மாதிரியான கரை தெரிகின்ற அமைப்புகள் இப்போது அப்படியே எல்லா இவங்களுக்கும் உண்டு. கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் இனிமேல் நல்லா இருக்கும். இளைஞர்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தோல்வி மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருந்து வந்த தடைகள் விலகுது. கண்ணீர் நிற்க போகிறது. காதல் தோல்வி அப்படியே மறக்கடிக்கப்பட போகிறது. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் நல்ல விதமாக இருந்து வந்த தன்மைகள் இப்போது நல்லா இருக்க போகுது. எந்த கும்பராசிக்காரரும் உண்மையிலே நல்லா இல்லைங்க. ஒரு 50 வயசுக்கு மேலானவங்க தான் ஓரளவுக்கு நல்லா இருந்தீங்க. பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க ஓரளவுக்கு நல்லா இருந்தீங்க. இவங்க எல்லாருக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் 90% கும்பராசிக்காரர்கள் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லுவோமே, என் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டதே இல்லைங்க அப்படின்ட்டு ஜோசியத்தை நம்பாதவங்கள கூட நம்ப வச்சிருச்சு ஜென்மச்சனி அப்படிங்கிறத தான் அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் எல்லாம் படிப்படியாக விலகப் போகிறது. மனம் தைரியமடைய போகிறது. தன்னம்பிக்கை வரப்போகிறது. உழைப்பு உங்களுக்கே ஒட்டப் போகிறது. வீட்டில் உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க. கணவன் மனைவி உறவு சரியாக போகிறது. புதிய காதல் உருவாக போகிறது. ஏற்கனவே போன காதல் திரும்பியே வராது. ஒன்ஸ் பிரேக்கப் ஜென்மச்சனியில் ஆயிடுச்சுன்னா அவங்கள எங்கேயாவது ரோட்டில் பார்க்குறது கூட ஆச்சரியம். ஜென்மச்சனியில் அந்த ஒரு லவ் பிரேக்கப் ஏற்பட்டுச்சுன்னா திரும்பி வாழ்க்கையில் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது, சரியாக வராது. அஷ்டமச்சனியிலும் ஜென்மச்சனியிலும் மன அழுத்தத்தை கொடுத்த ஆண் பெண் உறவுகள் கண்டிப்பாக திரும்ப ஒட்டாது. அந்த அமைப்பின்படி அதெல்லாம் வேஸ்ட்டாக பண்ணாதீங்க. ஆனால் உலகத்தில் காதலிக்கிறதுக்கு 1000 ஆண்கள், கோடி பெண்கள், கோடி ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் திரும்ப நல்லவைகள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரும்ன்றதுனால இனிமே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். இளைஞர்களுக்கு நல்ல வழி தெரியும், வேலை கிடைக்கும், படிப்பை முழுசாக பண்ண முடியும், தொழில் நல்லாயிருக்கும். எல்லா விதத்திலும் படிப்படியாக மீண்டு வரக்கூடிய தன்மைகள் உண்டு. பெரியவர்களுக்கு இளைஞர்களை பார்த்து சந்தோஷம் ஏற்படும். நோய் தீரும், கடன் தீரும், வீடு சந்தோஷமாக இருக்கும். எதுலேயும் ஒரு மனப்பதட்டம் விலகும். அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதை பண்ணோம் இதை பண்ணோம், கைகாலெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த நிலைமைகள் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வரும். இருட்டிலேயே இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி வெளிச்சம் தெரிந்துவிட்ட மாதமாக அமைந்திருக்குது. அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லாச்சு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து பயமுறுத்துறீங்க, என்னங்க நான் பண்ணுறது? அப்படிலாம் ஒன்றுக்கும் பெரிய அளவில் பயமுறுத்தலாம் இருக்காதுங்க. உண்மையை சொல்லப்போனால் உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் ஏப்ரல் மாதத்தில். ஜென்மச்சனி என்பது சில நேரங்களில் எண்ணங்களை அப்படியே மழுங்கடிக்கக்கூடிய, மனசை திசை திருப்பக்கூடிய ஒரு அமைப்பு தான்.
என்ன ஒன்று, நீங்களா போய் அதை கிரகமாக போய் எதையாவது பண்ண போகுது. கிரகம் உங்களுடைய மனசை ஆளுமை பண்ணி தவறான முடிவெடுக்க வைக்க போகுது. ஆக தவறான முடிவுகள் எடுத்து விடக்கூடாது, எதையும் எங்கும் இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஜோதிட ரீதியாக ஜென்மச்சனியை பற்றி அறிந்தவர்கள் கொஞ்சம் அவேர்னஸ் என்று சொல்லப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை அமைப்புகளை சொல்கிறோமே தவிர வேறு உங்களை பயமுறுத்தி பார்க்குறதுல எந்த ஜோதிடருக்கும் லாபங்கள் இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இருந்தாலும் இன்னும் சில வாரங்களுக்கு நல்ல விதமான, ஏன்னா ராசிநாதன் பரிவர்த்தனையில் இருக்கிறார், பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்துடாது. இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, தனாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். தனாதிபதி 5ஆம் இடத்துல நீச்சமானாலே பிள்ளைகளால் ஏதாவது ஒரு செலவுகள் வரும். பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, பிள்ளைகளுக்கு இது கொடுக்கறது, என்னது டூருக்கு பணம் கொடுக்கறது என்பது அடுத்து பிள்ளைகளால் செலவு வந்துகிட்டு இருக்கோம். அது சந்தோஷ செலவு தானே, சம்பாதிக்கிறது பிள்ளைங்களுக்காகத்தானே. என்ன கையில் காசு இருக்கும்போது செலவு வர மாட்டேங்குதே, கடன் வாங்க வைக்குதே அப்படின்ற மாதிரியான சில சூழல்கள் இருக்கும். மனசில் ஒரு தைரியம் இல்லாத ஒரு மாதிரியான பதட்ட நிலைமைகள் பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். 50 வயது தாண்டியவர்களுக்கு ஜென்மச்சனி ஒன்றுமே பண்ணாது. அவங்கெல்லாம் அந்த வீடியோவை பார்க்கவே பார்க்காதீங்க, ஜாலியாக இருப்பீங்க, எல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் 50 வயதுக்கு கீழானவர்களுக்கு, குறிப்பாக 40க்கும் கீழாக 30களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஜென்மச்சனி என்பது ஒரு நிலையில் பணத்தை மட்டுமே புரிய வைக்கக்கூடிய அமைப்புன்றதுனால காசு பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. பேராசைப்பட்டு அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்றத விஷயங்களை இப்போதிருந்தே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக போகிறார். கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று வரும். கண்ணில் கண்ணாடி போடுற மாதிரி, கண்ணுக்கு கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி, அல்லது கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு 3 நாள் 2 நாளுக்கு கண்ணுக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று வரும். பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு அந்த சித்திரை மாதத்தில் கண் சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று அப்பாவுக்காக கடன் வாங்குற மாதிரி, அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது தடித்த வார்த்தைகள் விழுகிற மாதிரி ஏதாவது அவருடைய காரகத்துவங்களில் கோளாறுகளை செய்வார். அரச விரோதம் ஏதாவது ஏற்படும், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரச விரோதம்னா யாராவது ஒரு அதிகாரிகிட்ட போய் சண்டை போடுறது, ஒரு அதிகாரி செஞ்சு கொடுக்க மாட்டேன் போன்னு சொல்லி அவரால் கொஞ்சம் மன வருத்தங்கள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஆக எல்லா விதத்திலும் நெளிவு சிலிவு, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற ஒரு நல்ல பழமொழி இருக்குங்க. எதிலும் ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலையில் மனதை தைரியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஏப்ரல் மாதம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.